அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் மேக்ஸில் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் 1 இல்லைன்னா 2 கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ ஈஸியாக தான் வந்து இருக்கும். ஓகேவா? விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்து சொல்லுவாங்க. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. நம்மளுக்கு எக்ஸாமில் எது அதிகமாக கேட்பாங்க அப்படின்னா, இந்த இருக்குது பாருங்கள், 2வது சம்மா கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி மாடல் வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. அதாவது நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஏபிசி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? அடுத்து மாடல் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஏபிசி மாடல் இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. இந்த மாடல், இந்த 7வது சம்மா இருக்கு இல்லையா, இந்த மாடல் தான் வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த 7வது சம்மையை வந்து பார்த்துருவோம். மாடல் பார்க்க தான் உங்களுக்கு வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல் இப்படி தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? கேள்வி என்னென்னு பாருங்கள். A:B = 7:13 மற்றும் BC எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 65-25 கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஏபிசி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏ தனியாக வேணும், பி தனியாக வேணும், சி தனியாக வேணும். அதாவது இவங்க எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஏயும் பியும் கொடுத்துருக்காங்க, பியும் சியும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுலேருந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏபிசி வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏபி இருக்கு இல்லையா, ஏக்கு நேரம் என்ன கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க. பிக்கு நேரம் என்ன கொடுத்துருக்காங்க, 13 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பிசி இங்கேயும் ஒரு பி இருக்குது, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 65 கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சிக்கு 25 கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் இருந்தால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏபிசி கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஏபிசி அப்படின்னு எழுதிட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கு இல்லையா, ஐந்தது ஏக்கு நேராக 7 வந்து போடுங்க, பிக்கு நேராக 13 வந்து போடுங்க. ஓகேவா? சிக்கு நேராக ஃபஸ்ட்டு டைமில் சி இருக்கா, கிடையாது. அப்படிங்கிறப்ப கேப் வந்து விட்டுறணும். அடுத்து அப்படியே கீழே இறக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா, பிக்கு நேராக எவ்வளோ இருக்குது, 65 இருக்குன்னா, அப்போ 65 அப்படிங்கிறத பிக்கு நேராக வந்து போடணும். போட்டாச்சு. அடுத்து சிக்கு நேரம் என்ன இருக்குது, 25 இருக்குது, போட்டாச்சு. ஒரு கோடு வந்து போட்டுருங்க. ஓகேவா? இப்போ இந்த சி அப்படிங்கிற இடம் கேப்பு, ஏ அப்படிங்கிற இடம் கேப்பு. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பி இருக்கு இல்லையா, பியில் என்ன கொடுத்துருக்கோம், 13ன்னு கொடுத்துருக்கோமா, அந்த 13 அப்படியே இங்கேயும் போட்டுடணும். அதே மாதிரி இந்த ஏக்கு நேரம் இங்கே கேப் இருக்கா, இங்கே பிக்கு நேரம் என்ன இருக்குது, 65 இருக்கா, இந்த 65 இங்கே வந்து போட்டுரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதை பெருக்கணும். ஓகேவா? என்ன பண்ணணும், பெருக்கணும். எப்படி சார் பெருக்கிறது அப்படின்னா, இந்த ஏ நம்மளுக்கு தேவைன்னா ஏபிசி, நம்மளுக்கு 2A இருக்குது, 2B இருக்குது, 2C வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு இந்த 2 65 7. ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கணும். 65 7 பெருக்கணும் அப்படின்னா 5 7 35 மிச்சம் 3. 7 எவ்வளவு, 42, 42 3 45. ஸோ 455 அப்படிங்கிறது வருது. அப்போ ஏக்கு நேரம் என்ன இருக்குது அப்படின்னா 455ன்னு வருது. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், பிக்கு வந்து 13 × 65ன்னு வருது. 13 65 பெருக்கணும். 5 3 எவ்வளவு, 15 மிச்சம் 1, ஓரஞ்சு 5 6. அடுத்து 3 18 மிச்சம் 1, ஓராறு 7. 5 8 14 4 மிச்சம் 1 8, 845. அப்போ பிக்கு நேராக 845ன்னு வருது. அடுத்து சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிக்கணும், 13 25 பெருக்கணும். 13 25, 5 3 15 மிச்சம் 1, ஓரஞ்சு 5 5 1 6. அடுத்து 3 2 6, ஓ2 2, 5 2 மிச்சம் 1 3, 325. ஸோ சிக்கு நேராக 325ன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 455, ஏக்கு 455, பிக்கு 845, சிக்கு 325. இப்போ ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள், கிடையாது, ஆப்ஷன்லாம் இல்லை. அப்படிங்கிறப்ப இதை நம்ம வந்து சுருக்கணும்னா இப்போ இதை 5ஆல் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடித்து பார்க்கலாம். சுருக்கணும்னா 3ஐயும் ஒரே நம்பரால் வகுக்கணும். சரியா? 5ஆல் அடிக்கலாம். ஏன்னா 5 5ன்னு முடியலையா, அதனால் 5ஆல் அடிக்கலாம். 9 5 45 1, ஓரஞ்சு 5. அடுத்து ஓரஞ்சு 5 மிச்சம் 3, 6 5 30, 9 5 45. அடுத்து வந்து பாருங்கள், 6 5 30, 5 5 25. சரியா?
அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? ஏ வந்து 91ன்னு வந்திருக்கு, பி வந்து 169ன்னு வந்திருக்குது, சி வந்து 65ன்னு வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலேயும் நம்மளால் வந்து அடிச்சு விட முடியுமான்னு பார்க்கணும். சரியா? அடிச்சு விட முடியுமான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். என்ன அப்படின்னா 13 வச்சு நம்ம வந்து அடிச்சு விட முடியுமான்னு பார்க்கலாம். ஓகேவா? 13 வச்சு அடிச்சு விட முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், ஒரு 13 13, 7 13 91. சரியா? அப்போ 7 13 91 இதை அடிச்சிடலாம். அதே மாதிரி 169க்கு வந்து பார்த்திங்கன்னா 13 13 169 அடிச்சிடலாம். அதே மாதிரி 65க்கு 13 5 65. ஓகேவா? அப்போ 5. அப்போ 7 13 5. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை. இப்போ இவ்வளோ தூரம் சுருக்கணும். ஓகேவா? இவ்வளோ தூரம் நம்ம என்ன பண்ணணும்? சுருக்கணும். இப்போ சேம் இதை கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சுருக்கிட்டே வந்து நம்ம வந்து போட்டுடலாம். 65 இருக்கு இல்லையா, இங்கேயே வந்து சுருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. லாஸ்ட்டில் என்ன வந்துடும் அப்படின்னா 7 13 5 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து விடையாக வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த சம் வந்து போடணும். இது நார்மலான மெத்தடு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் இது. அடுத்து என்னென்ன சம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வரிசையாக வந்து பார்த்துடலாம். ஓகே, பாருங்கள். எக்ஸ் இஸ்டு ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸு 2ன்னு கொடுத்துருக்காங்க, ஒய் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப 3x + 2y 2x + 5y மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 2 வந்து போடணும், ஒய்க்கு பதிலாக 3 வந்து போடணும். சரியா? போடலாமா? 3 2 எவ்வளவு? 6 ப்ளஸ் 2 3 எவ்வளவு? 6. அடுத்தது பாருங்கள், ரேஷியோ இருக்குது. 2 2 எவ்வளவு? 4 ப்ளஸ் 5 3 எவ்வளவு? 15. 6 6 எவ்வளவு? 12. 4 + 15 19. இதுக்கு மேலே நம்மளால் வந்து சுருக்க முடியுமா? சுருக்க முடியாது. ஸோ 12:19 தான் நம்மளுக்கு வந்து சரியான விடை. அடுத்ததாக நம்ம இப்போ 7ஆம் சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் ஆனால் இவங்க வந்து நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களாம். ஓகேவா? என்ன பண்ணியிருக்காங்க? 3a = 5b = 6c இப்படின்னு கொடுத்துட்டு ஏபிசி வந்து கேட்குறான். இப்படி கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 டேர்ம் வந்து எடுத்துக்கிறோம். சரியா? எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்பர்ஸை ஒரு சைடு கொண்டு போயிடுவோம், லெட்டர்ஸை ஒரு சைடு கொண்டு போயிடுவோம். ஃபஸ்ட்டு லெட்டர்ஸை ஏ இங்கேயே இருக்கட்டும். சரியா? இந்த பி வந்து இந்த சைடு வர்றப்ப என்னவாகும்? இங்கே பெருக்கல் இருக்குது, அப்போ இந்த சைடு வர்றப்ப வகுத்தலாக வந்து மாறும். இங்கே 5 அப்படியே இருக்குது, இங்கே பெருக்கலாக இருக்கிற இந்த 3 கீழே போகிறப்ப வகுத்தலாக வந்து மாறிடும். அப்போ நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா a = 5 அப்படின்னு சொல்லிட்டோம், b = 3 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. சரியா? இப்போ நம்மளுக்கு ஒரு டேர்ம் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பாருங்கள், நம்மளுக்கு ஏபிசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏபிசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3 டேர்ம் வந்து தேவை. சரியா? அட்லீஸ்ட் 2 டேர்மாக வந்து தேவை. அப்போ அடுத்தப்புறம் இந்த 5bயும் 6cயும் எடுத்துக்கிறோம். 5b 6c. இப்போ 5b = 6c. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த லெட்டர்ஸை ஒரு சைடு கொண்டு போயிடுவோம், அதே மாதிரி இந்த நம்பர்ஸை ஒரு சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ b/c அப்படின்னு வருமா? அதே மாதிரி 6/5ன்னு வருமா? இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா a/b = 5:3ன்னு கிடச்சிருச்சு. இதைத்தான் நான் அப்படியே வந்து இப்படி எழுதியிருக்கேன். சரியா? அதே மாதிரி b/c = 6:5 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏபிசி கண்டுபிடிக்கணும். சிம்பிள். ஏக்கு நேரம் என்ன இருக்குது? 5 இருக்குது. பிக்கு நேரம் என்ன இருக்குது? 3 இருக்குது. அடுத்து பிக்கு நேரம் என்ன இருக்குது? கீழே போடணும், 6 இருக்குது. சிக்கு நேரம் 5 இருக்குது. என்ன பண்ணியிருக்கேன்? இந்த 3 இங்கே போட்டுடணும், இந்த 6 இங்கே போட்டுடணும். என்ன பண்ணணும்? பெருக்கணும். 5 6 எவ்வளவு? 30. 3 6 எவ்வளவு? 18. 5 3 எவ்வளவு? 15. ஓகேவா? இப்போ இதையும் சுருக்கலாமா? 3 வச்சு போடலாம். 10 3 30, 6 3 18, 5 3 15. இதுக்கு மேலே சுருக்க முடியுமா? சுருக்க முடியாது. ஸோ 10 6 5 அப்படிங்கிறது தான் விடை. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது விடை. ஓகே, அடுத்ததாக 3 எண்களின் விகிதம் 4:5:6. அதனுடைய சராசரி 25 எனில் அதில் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்குறான். 3 எண்களோட விகிதம் கொடுத்துருக்கான். நம்மளுக்கு வந்து அந்த எண்கள் கொடுக்கல, அதோட மடங்கு அல்லது ரேஷியோ தான் வந்து கொடுத்துருக்கான். சரியா? அப்போ நம்மளுக்கு அந்த நம்பர் வந்து தெரியாது. 4x 5x 6x அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேவா? அதோட மடங்கு தானே, அதாவது 4ஓட மடங்கு 5ஓட மடங்கு 6ஓட மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்கான். அதோட சராசரி 25ன்னு கொடுத்துட்டான். இப்போ சராசரினா என்ன? 3 நம்பரை கூட்டி 3ஆல் வகுக்கணும். அதாவது 5 நம்பரை கூட்டி 5ஆல் வகுக்கணும்.
எத்தனை நம்பர் கூட்டுறோமோ அதை வச்சு வகுத்துடணும், அதான் சராசரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே வந்து பாருங்கள், நம்மளுக்கு சராசரி 25ன்னு கொடுத்துருக்கானா, எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க, 1 2 3. அப்போ 3 வச்சு பெருக்கணும் அப்படின்னா அதோட நம்பர் மொத்த மதிப்பு வந்துருமா, 5 3 15, 2 3 6 7 75ன்னு வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன அப்படின்னா 3 எண்களோட விகிதம் அப்படிங்கிறது 4x அடுத்து 5x அடுத்து 6x = 75. சரியா? இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போ இந்த 3 நம்பரை கூட்டணும் அப்படின்னா என்ன நம்பர் வருது, 75ன்னு வருது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்பரை வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? 4 மடங்கு 5 மடங்கு 6 மடங்குன்னு இருக்கு இல்லையா, அந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ எல்லாமே கூட்டுவோமா, 4 5 எவ்வளவு 9, 9 6 எவ்வளவு 15. அப்போ 15xன்னு வரும், 75ன்னு வரும். இப்போ நம்மளுக்கு தேவை என்ன, எக்ஸ் மட்டும் தான் தேவை. ஸோ 75/15ன்னு மாறிடும். ஓகேவா? பாருங்கள், 3 5 15, 4 5 5, 5 5 25. அடுத்து 1 3 3, 5 3 15. அப்போ எக்ஸ் = 5 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் = எவ்வளோவா 5 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 5 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? 4xன்னு இருக்கா, அப்போ 4 × 5 எவ்வளவு 20. அப்போ மொதல் நம்பர் 20ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 5 × 5 25, ரெண்டாவது நம்பர் 25, அடுத்து மூணாவது நம்பர் 6 × 5 30. இப்போ இந்த 3 நம்பர்ஸையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கேள்வி கேட்குறாங்க, மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்குறாங்க. இந்த 3ல் எது மிகப்பெரிய எண், 30 அப்படிங்கிறது மிகப்பெரிய எண், ஆப்ஷன் டி அப்படிங்கிறது மிகப்பெரிய எண். ஓகேவா? ரைட். அடுத்ததாக இதுவும் லட்டு கொஸ்டின். எக்ஸு ஒய் கொடுத்துட்டான், ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டான், மதிப்பு என்னன்னு கேட்குறான். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணு. எக்ஸுக்கு 3ன்னு சொல்லியும் ஒய்க்கு 4ன்னு சொல்லியும் 3 4 3 4. ஓகேவா? 4 3 எவ்வளவு 12 ப்ளஸ் ஐநாங்க எவ்வளவு 20. அடுத்து 5 3 15 மைனஸ் 2 × 4 8. ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், 12 + 20 எவ்வளவு 32. அடுத்து 15 - 8 எவ்வளவு 7. இதுக்கு மேலே சுருக்க முடியாது. ஸோ 32:7 அப்படிங்கிறது தான் அங்கே வந்து சரியான விடை, ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது. சரியா? அப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப எளிமை தான்ப்பா. அடுத்து 3:27 ரேஷியோ 4:x எனில் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த நம்பர் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 3/27ன்னு எழுதிக்கலாம். இந்த டபுள் ரேஷியோ இருக்கு இல்லையா, இதை வந்து ஈக்குவல்னு போட்டுக்கலாம். 4/xன்னு எழுதிக்கலாம். இப்போ குறுக்கு பெருக்கல் போடுங்க. சரியா? குறுக்கு பெருக்கல் போடுங்க. குறுக்கு பெருக்கல் போட்டோம் அப்படின்னா 3 × x அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி 4 × 27ன்னு சொல்லி வரும். இப்போ இந்த 3 இந்த சைடு நம்ம வந்து கொண்டு போகிறோம். நம்மளுக்கு தேவை எக்ஸ் தானே. ஸோ 4 × 27/3, 1 3 3, 9 3 27. 94 எவ்வளோ மிச்சம், இங்கே 4 இருக்கா, 94 எவ்வளவு, எக்ஸ் = 36. ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா 36 அப்படிங்கிறது, ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது விடை. ஓகேவா? ரைட். அடுத்து 20 மைல்களுக்கும் 25 கிலோமீட்டருக்கும் ஆன விகிதம் என்ன. ஸோ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு மைலுக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? ஒரு மைலுக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 1.6 கிலோமீட்டர். ஓகேவா? அப்போ 20 மைலுக்கு எவ்வளவு, 20 × 1.6 எவ்வளவு 32 கிலோமீட்டர். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான், இதை மாற்றுறோம், 32 கிலோமீட்டர்னு மாற்றிட்டோம். அடுத்து 25 கிலோமீட்டர்னு மாற்றுறோம். இதுக்கு மேலே வந்து சுருக்க முடியுமா, சுருக்க முடியாது. 32 25 தான் வரும். ஸோ 32 25 அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை. இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின். ஆனால் இங்கே வந்து ஒரு மைலுக்கு இவ்வளோன்னு சொல்லி தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டிக்கிடுவோம். அடுத்து 7வது சம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 8வது சம் சேம், இதுக்கு முன்னால் பார்த்த அதே மெத்தடு தான். எக்ஸு ரேஷியோ 24. ஸோ x/24ன்னு எழுதிக்கலாம், ஈக்குவல் போட்டுக்கலாம், 3/8ன்னு சொல்லி போட்டுக்கலாம். சரியா? 8 × xன்னு வரும். அதே மாதிரி 3 × 24ன்னு சொல்லி வரும். நம்மளுக்கு தேவையானது எக்ஸ் மட்டும்தான். ஸோ 3 × 24/8ன்னு போட்டுக்கலாம். 1 8 8, 3 8 24, x = 9 அப்படின்னு சொல்லி வரும். இதுக்கு முன்னால் கேட்ட அதே சம் தான், கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ x = எவ்வளவு 9. ஓகே. அடுத்து 9வது சம்மு. இரு எண்களின் விகிதங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3:5 மற்றும் அவற்றின் கூடுதல் 144 எனில் பெரிய எண்ணின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரு எண்களோட விகிதம் கொடுத்துருக்குறாங்க. சரியா? எவ்வளவு 3x 5x. அதோட கூடுதல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 144 கொடுத்துருக்காங்க. 3x +
5x ஈக்குவல் டு 144 கொடுத்துருக்கான். நம்மளுக்கு தேவை என்ன, எக்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ 8x ஈக்குவல் டு 144. எக்ஸுக்கு என்ன பண்ணணும், 144/8ன்னு சொல்லி வரணும். 4 2 8, 7 2 14, 2 2 4. அடுத்து 2 2 4, 36 2 72, 1 2 2, 1 2 2, 8 2 16. அப்போ 18 அப்படின்னு சொல்லி வருது. அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18. அப்போ நம்ம இந்த இடத்துல 18 போட்டுருணும், இந்த இடத்துல 18 போட்டுருணும். இப்போ நம்ம இதை பெருக்குமா, 18 × 3 எவ்வளவு, 18 × 3 என்ன 3 24, 13 54 அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி 18 × 5 90 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த 54 90ன்னு சொல்லிட்டு நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு என்ன தேவை, பெரிய எண் தான் கேட்குறாங்க. பெரிய எண் என்ன அப்படின்னா 90 அப்படிங்கிறது. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், 1,21,000 பேர் உள்ள ஒரு கிராமத்தில் ஆண்களும் பெண்களும் 6:5 என்ற விகிதத்தில் உள்ளனர் எனில் ஆண்கள் எத்தனை பேர் அந்த கிராமத்தில் உள்ளனர் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஆண்கள், இது வந்து பெண்கள். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், மொத்தமாக இருக்கிறவங்க எத்தனை, 1,21,000 பேர். மொத்தமாக இருக்கிறவங்க எத்தனை, 1,21,000 பேர். இதில் ஆண்கள் எவ்வளோ பேர், அதாவது ஆண்கள் வந்து 6ஓட மடங்கு, நம்மளுக்கு தெரியாது. பெண்கள் எவ்வளவு, 5ஓட மடங்கு. ஓகேவா? அப்போ அந்த கிராமத்தில் எத்தனை ஆண்கள் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 6x + 5x ஈக்குவல் டு 1 2 1 0 0. ஓகேவா? இப்போ 6 5 எவ்வளவு, 11x. ரெண்டையும் கூட்டினா தான் இந்த 1,21,000ங்கிறது வரும். ஓகேவா? அப்போ 1,21,000 அப்படியே வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவை என்ன, எக்ஸ் மட்டும் தான் தேவை. 1,21,000/11. 1 11 11, 11 11 121. அடுத்து 3 0 அப்படியே இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, எக்ஸு 11,000 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஆண்கள் எவ்வளவு, 6x. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 11,000 போடணும். அப்போ 11,000 × 6, 0 0 0 6 6. ஸோ 66,000 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள். இதுவே பெண்கள் அப்படின்னா 55,000 பேர். 5 × 11,000 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து வந்துடும். அடுத்து வந்து பாருங்கள், ஓகே, அடுத்த சம் வந்து பாருங்கள், 11வது சம். ஏ மற்றும் பி ஆகியோரது மாத வருமானங்களின் விகிதம் 3:4 ஆகவும் அவர்களின் செலவுகளின் விகிதம் 5:7 ஆகவும் உள்ளது. ஒவ்வொருவரும் மாதம் 5,000 சேமிக்கிறார்கள் எனில் ஏபியின் மாத வருமானத்தை காண்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து சம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து ஆப்ஷனை வச்சே நம்ம வந்து பார்த்துடலாம். இதுக்கு வந்து எக்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்கணும்னு அவசியமே இல்லை. வருமானங்களோட விகிதம் 3:4 இருக்குது. அப்போ இங்கே இந்த ஆப்ஷனில் எது 3:4 ரேஷியோவில் வந்து இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், இது 3:4 ரேஷியோவில் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு. இது மற்ற எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3:4 ரேஷியோவில் வந்து கிடையாது. சரியா? அடித்து பார்த்தோம் அப்படின்னா வராது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கண்டிப்பாக வந்து இருக்கும். இப்போ இதையும் இன்னும் செக் பண்ணணும் அப்படின்னா எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து பாருங்கள், லாஸ்ட்டில் 5,000 ரூபா வந்து சேமிக்கிறாங்க. ஓகேவா? 5,000 ரூபாய் என்ன பண்ணுறாங்க, சேமிக்கிறாங்க. பாருங்கள், இப்போ 30,000ல் 5,000 சேமிக்கிறாங்க. அது மாதிரி 40,000ல் 5,000 சேமிக்கிறாங்க. அப்போ சேமிப்பு போக மிச்சம் உள்ளது தானே உங்களுக்கு வந்து என்னது, செலவு அப்படிங்கிறது. இப்போ செலவுகளோட வீதம் என்னென்னு கொடுக்குறாங்க பாருங்கள், 5 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, 5 7 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 30,000ல் 5,000 போயிடுச்சுன்னா எவ்வளவு, 25,000. பாருங்கள், இது வந்து 5 மடங்காக இருக்கா. அதே மாதிரி 40,000ல் 5,000 போச்சுன்னா எவ்வளோ மிச்சம் இருக்கும், 35,000 இருக்கும். இது என்னது, 7 மடங்காக இருக்கா, அந்த 5,000க்கு 7 மடங்காக இருக்கா. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சராக வந்து வரும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸ் ஒய்யெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. அடுத்து, ஒரு பையில் உள்ள பச்சை மஞ்சள் கருப்பு பந்துகளின் விகிதம் 4 3 5. அந்த பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஒரு பையில் 4 என்ன இருக்குது, பச்சை பந்து இருக்குது. அதே மாதிரி 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் பந்து இருக்குது. 5 வந்து பார்த்திங்கன்னா கருப்பு பந்து வந்து இருக்குது. ஓகேவா? விகிதம் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு நம்பர் சரியாது. ஸோ எக்ஸ் வந்து போட்டுக்கிறோம். அதில் ஒன்று மட்டும் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை மட்டும் நம்ம வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த மடங்கை வந்து பார்த்துடலாம். சரியா? இப்போ வந்து பாருங்கள், கருப்பு பந்துகளோட எண்ணிக்கை 40ன்னு கொடுத்துட்டாங்க. மடங்கு எவ்வளவு, இப்போ எக்ஸ் ஒரு மடங்கு வந்து கண்டுபிடிச்சலாமா, எக்ஸ் இருக்குது. ஸோ 40/5, ஓரஞ்சு 5, 8 5 40. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், 8 வந்து போடணும். இங்கேயும் 8,
இங்கேயும் 8. அப்போ 3 8 24, 4 8 32. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, மொத்த பந்துகளோட எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள் 40 24 32, 4 2 6, 4 2 6, 6 3 9, 96 பந்துகள். ஸோ மொத்த பந்துகளோட எண்ணிக்கை 96 அப்படிங்கிறது தான் அங்கே சரியான விடை. ஓகேவா? அடுத்து 3x = 4y எனில் எக்ஸ் ஒய் என்ன அப்படின்னு கேட்குறான். 3 × xன்னு கொடுத்துருக்கான், 4 × yன்னு கொடுத்துருக்கான். எக்ஸ் ஒய் கண்டுபிடின்னு கேட்குறான். இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டான். இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இந்த இடத்துல எந்த நம்பர் போட்டால் அல்லது இந்த இடத்துல எந்த நம்பர் போட்டால் சரியாக இந்த ஈக்குவல்ட்டாக வந்து வரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 போடுறீங்க, இந்த இடத்துல 3 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 × 4 12, அதே மாதிரி 4 × 3 12. ஓகேவா? அப்போ 4 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. 4 3. இதுவே இந்த இடத்துல 3 4 போட்டு பாருங்களேன். இங்கே 3, இங்கே 4 போடுங்க. 3 9, 4 16 வரும். சமமாக இருக்கா? 9 = 16 சமம் கிடையாது. 9 போட்டு பாருங்கள், 12 போட்டு பாருங்கள், வராது. இதுக்கு எந்த கரெக்டாக வரும் அப்படின்னா இந்த 4 3 மட்டும்தான் வந்து கரெக்டாக வந்து வரும். சரியா? அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடை. ஓகே, அடுத்தாக 0.75 ரேஷியோ எக்ஸ். இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 0.75 வச்சுக்கிறோம், பை எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம், ஈக்குவல் 5/8ன்னு எழுதிக்கலாம். நம்ம குறுக்கு பெருக்கல் போடலாமா? இந்த மாதிரி குறுக்கு பெருக்கல் போடுறப்ப 0.75 × 8ன்னு வரும், ஈக்குவல் 5 × எக்ஸ்ன்னு வரும். நம்மளுக்கு தேவை என்ன? எக்ஸ் மட்டும்தான் தேவை. அப்போ 0.75 × 8/5 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் 5 வச்சு அடித்து பார்க்கலாம். ஓகேவா? 5 வச்சு அடித்து பார்க்கலாம். 0.75 கூட நம்ம வந்து அடிச்சு விடலாம். ஆனால் இது வந்து புள்ளியில் இருக்குது, நம்மளுக்கு குழப்பங்கள் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் 8 வச்சு அடிக்க பார்க்கலாம். 4 5 5, மிச்சம் எவ்வளவு? 8ல் 5 போனால் 3, இங்கே 0 வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 30, 6 5 30. அப்போ நம்ம என்ன இருக்குது? 0.75 இருக்குது, அடுத்து 1.6 இருக்குது. ஓகேவா? 1.6 இருக்குது. 3 ஸ்தானம் வந்து தள்ளி புள்ளி வைக்கணும். சரியா? 1.6 இருக்குது, நம்ம வந்து 16ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் கணக்கு வச்சுக்கலாம். 75 × 16. ஓகேவா? இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்ம பெருக்கி வர இடத்துல 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வந்து வைக்கணும். ஓகேவா? 5 30, மிச்சம் 3, 7 42, 42 3 45. அடுத்து 4 5 5, 4 7, 0 0, மிச்சம் 1, 7 1 8, 8 4 12. என்ன வருது? 1200 அப்படின்னு சொல்லி வருது. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3. அப்போ இந்த இடம் போயிடும். அப்போ மிச்சம் இருக்குது 1.2ன்னு வரும். ஆன்சர் நம்மளுக்கு என்னது? 1.2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா? ரைட். ஸோ இந்த சம்ம வந்து நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். இந்த 16ஆம் சம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு குடும்பத்தின் செலவு மற்றும் சேமிப்புகளின் விகிதம் 5:3. செலவு 3500 எனில் சேமிப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ செலவோட விகிதம் 5, சேமிப்போட விகிதம் 3. இங்கே செலவு கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ 5x வச்சுக்கிறோம். செலவு 3500ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5x = 3500, x = 3500/5ன்னு போடலாம். 4 5 5, 7 5 35, 0 0. x = 700 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இந்த இடத்துல ஒரு x இருக்குது. 3 × 700 2100. என்ன கேட்டிருக்கான்? சேமிப்பு கேட்டிருக்கான். ஸோ எவ்வளோ வரும்? 2100 அப்படிங்கிறது சரியாக வந்து வரும். சரியான விட 2100. அடுத்ததாக A/B = 8 ரேஷியோ 12 மற்றும் B/C 24 15 எனில் ABC காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். என்ன பண்ணணும்? ABCன்னு எழுதிக்கலாம். சரியா? 8 12, 24 15 அப்படி சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இங்கே 24 போட்டுடணும், இங்கே 12 போட்டுடணும். ஸோ 24 × 8. ஓகேவா? பாருங்கள், என்னாங்க 32, மிச்சம் 3, 2 16, 16 3 19. ஸோ 192 அப்படின்னு சொல்லி வரும். அதுமாதிரி 24 × 12, 24 12. பாருங்கள், 4 2 8, 2 4, 4 2, 8 8 2. ஸோ 288 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து 12 × 15, 12 15, 5 2 10, மிச்சம் 1 6, 2 1, 0 8 1.
ஸோ 180 என்ன வருது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 192 ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 288 பீன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 180 சீன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இதை வந்து இன்னும் சுருக்கும் 2 வச்சு வந்து போடுவோம் சரியா 2 வச்சு போடுறப்ப என்ன வரும் அப்படின்னா 9 18 ஓகேவா 9 18 மிச்சம் 1 6 12 அடுத்து 1 4 4 அடுத்து 90 அடுத்து வந்து பாருங்கள் 2 வச்சு போடலாம் 48 72 45 இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் 3 வச்சு போடலாம் 16 2 4 15 இதுக்கு மேலே போட முடியுமா போட முடியாது 16 24 15 அப்படிங்கிறது இங்கே வந்து சரியான விடை ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடை ஓகேவா ஓகே ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்த சம்மு தான் நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்துருப்போம் ஓகேவா சரி ரைட்டு அடுத்த ஒரு கிளாஸில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்